ஹலோ ஹாபிஸ். ஒரு ஹாபி சேனல் வச்சுருக்கோம். ஆனால் ட்ரோன் பில்டிங் வீடியோஸ் மட்டும் தான் போட்டுகிட்டே இருக்கோம். ட்ரோன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஆர்சி மாடல்ஸ் வீடியோலாம் இன்னும் போடலான்னு இருக்கேன். அதுக்காக ஆர்சி ஏரோப்ளைன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக நானே ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணது. இது அதிக காஸ்ட்டு செலவு பண்ணி பில்ட் பண்ணது கிடையாது. நார்மலாக கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு பில்ட் பண்ணது தான். பில்டு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்லலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய ஆட்ஸுக்கு அதில் பிரிண்ட் பண்ணி கரண்ட் கம்பத்தில் மரத்துலலாம் தொங்க விட்ருப்பாங்க. அந்த ஷீட் தான். அந்த ஷீட்டே கலட்டி இந்த பில்டை நீங்கள் பண்ணலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா பிரிண்டிங் கடையிலெல்லாம் போய் கேட்டிங்கன்னா இந்த ஷீட் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 4x4 இல்லை 3x3 இந்த மாதிரி ஷீட் பார்த்தீங்கன்னா 200 300 தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா FlySky FS-i6 இந்த டிரான்ஸ்மிட்டர். இது நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. நிறைய ஆர்சி ஹாபிஸ்னால அதிகமாக செலவு பண்ண முடியாத மாதிரி இருப்பாங்க. அவங்களாலையும் ஈஸியாக பண்ண முடிகிற மாதிரி தான் இந்த பில்டு இருக்க போகுது. வேறு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைன்னு நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதில் யூஸ் பண்ண போகிற மோட்டார் பார்த்தீங்கன்னா 2212 1400 kV மோட்டார். இதில் 8 inch ப்ரொப்பலர் வரைக்கும் மவுண்ட் பண்ணிக்கலாம். நான் 7 inch ப்ரொப்பலர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பில்டுக்கு இந்த மோட்டர் பக்காவாக இருக்கும். நீங்கள் 2000 kVக்கு மேலே இருக்கிற மோட்டார் வாங்கினீங்க அப்படின்னா சின்ன ப்ரொப்பலர் தான் நம்ம மவுண்ட் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு தேவையான த்ரஸ்ட் கிடைக்காது. ESC பார்த்தீங்கன்னா 30 amps ரெடி டு ஸ்கை ESC. இதிலே உங்களுக்கு BEC அவுட்புட் பவரும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ரிசீவருக்கு பவர் கொடுத்துடலாம். ரிசீவர்லேருந்து சர்வோ மோட்டர் எல்லாத்துக்குமே பவர் நம்ம எடுத்துக்கலாம். சர்வோ பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அவைலபிளாக இருக்கிற டவர் ப்ரோ 9g சர்வோ. இது பிளாஸ்டிக் சர்வோ தான். இது மொத்தம் 3 பீஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரிசீவர் பார்த்திங்கன்னா FlySkyயோட கனெக்ட் பண்ணுற ரிசீவர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பில்டில் 3S பேட்டரி யூஸ் பண்ண போகிறேன். 2200 mAh 3S வரைக்கும் நீங்கள் இதில் ஃப்ளை பண்ணிக்கலாம். இந்த பில்டோட மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிற டிராயிங் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம செஞ்சுருக்கிற அதே மாதிரி பிளேன் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு ஃப்ளூட் ஷீட்டில் நீங்கள் ஸ்கேலை வச்சு கரெக்டாக டிராயிங் போட்டு அந்த பீஸை அப்படியே நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பில்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு விங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். விங்ஸை முடிச்சிட்டாலே பெரிய வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். சரிங்களா? எய்லரான்ஸுக்கு கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதை தான் நம்ம ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணணும். இந்த சின்ன பீஸ் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டிருப்போம். இந்த பீஸை தரையில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம ஸ்பார்க்கு கட் பண்ணியிருக்கோம்ல, இதை இங்கே 2 கோடு போட்டிருக்கோமா, அதில் ஓட்டணும். சரிங்களா? 2 cm கோடு. இதை மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. இங்கே எங்கே மடக்க போகிறோமோ அந்த பென்சிலை வச்சு நம்ம அதில் அப்படியே டைட்டாக அழுத்தினீங்கன்னா கொஞ்சம் மடங்கிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த கோடில் ஒரு நம்ம அந்த பள்ளம் எடுக்கணும். அப்புறம் இங்கே 3 cm 2 கோடு போட்டிருக்கோம். இதுதான் இந்த ஸ்பார் மேலே போய் ஒட்டுற அந்த இடம். அதுலேயும் நம்ம ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மேலே அந்த கர்வு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு எங்கே மடக்குவோம், இங்கே தான். அதில் நான் க்ளோஸ்அப்பான கேமராவில் எடுக்கலை. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது பார்த்திங்களா, மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா? இங்கே மடங்கிடுச்சா? இங்கேயும் உங்களுக்கு மடங்கிடும். இந்த ஸ்பார் செஞ்சோம்ல, 5 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நான் ஒட்டிடுறேன். இதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஹாட் க்ளூ கன்னே யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அந்த ஹாட் க்ளூவை யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபெவிக்விக்கு போட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஒட்டிடும். அப்புறம் தப்பாக ஒட்டிட்டிங்கன்னா பிச்சு தான் எடுக்கணும். அதனால் இதே ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக வேண்டாம். அப்புறம் அதுவே வெயிட் ஆகிடும். ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஸ்பார் வளைய தான் செய்யும். காற்றுல பறக்கிறப்போ விங்கு வளைஞ்சிரும். அதுக்காக இந்த மரத்தில் ஸ்டிக்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் 2 ஸ்டிக்கு போட்டு இதில் நடுவில் நூலில் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பீஸை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச ஸ்பார் மேலேயும் இந்த குச்சும் ஒரு ஸ்பாராக தான் ஆக்ட் ஆகும். அதனால் குச்சி மேலேயும் போட்டுருங்க. ஸ்பார்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம
விங்கு வந்து காற்றுல வளையாமல் பிடிச்சி நிற்கிறது தான் ஸ்பார். இது ரெண்டையும் ஒட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் இந்த ஃபைனல் எட்ஜ் இருக்குல்ல, அது லைட்டாக தூக்கி கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போடாதீங்க, காஞ்சி போயிடும். ஓகே, விங்கு ரெடி. நெக்ஸ்ட்டு ஃபியூசலாஜு. ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசர் எடுத்துக்கோங்க. எங்கே வந்து கரெக்டாக உட்காரமோ அந்த கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இல்லை போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஓட்டிடலாம். சரிங்களா, ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், பயங்கரமாக எலாஸ்டிக்காக இருக்குது. அதில் இது ரெண்டையும் இந்த ரெண்டு பக்கமும் பிடிச்சி வைக்கிற மாதிரி இது ஒரு சின்ன பீஸ் ஓட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மோட்டார் மவுண்ட்டு இந்த பக்கம் வர வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா, ஃபியூசலாஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விங்ஸில் சர்வோ மோட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் சர்வோ மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ போடுறதுக்கு மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த எட்ஜில் இருந்து 20 சென்டிமீட்டர் தள்ளி சர்வோ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸ்பார் வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கு கரெக்டாக எட்ஜில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஒயர் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஒயர் வந்து ஃபியூசலாஜில் நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலையும் ஒரு ஹோல்ஸ் எடுத்துடலாமா. சர்வோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்வோ டெஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து 100 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து சர்வோவை நியூட்ரல் பண்ணணும். இதில் ஹார்ன் நம்ம நடுவில் கனெக்ட் பண்ணுவோம்ல, அது கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் நியூட்ரல் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி கனெக்ட் பண்ணோன்னே அது வந்து நகர்ந்துடும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் நியூட்ரல் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு இந்த சென்ட்ரல் லைட் இருக்குது, அது வந்து நியூட்ரலு. இது வந்து அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோ. அப்புறம் மேனுவல் நீங்கள் எந்த ஆங்கிலும் வச்சு பார்த்துக்கலாம். நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா நியூட்ரல் ஆகிடும். நியூட்ரல் ஆனதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா டெப்த் இருக்கிறதுனால நம்ம சின்ன பீஸ் அந்த பக்கம் ஒட்டிக்கலாம். ரெண்டு பக்கமும் சர்வோ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு ஒய் கேபிள் அப்படின்னு ஒன்று உண்டு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து 2 சர்வோவையும் ஜாயின் பண்ணுற ஒரு கேபிள். சரிங்களா, 2 சர்வோவையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஈலரான்ஸு ஒரே சேனலில் தான் கனெக்ட் ஆகும். இப்போ மேலே ஒரு லேயரு, கீழே ஒரு லேயர் அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம கட் பண்ணணும். சரிங்களா, ஒரு லேயர் கட் பண்ணால் போதும். இது ஃபஸ்ட்டு பென்சிலில் லைட்டாக அழுத்திக்கிறேன். நமக்கு அந்த பீஸ் வந்து மடங்கிடுச்சா. இந்த பக்கம் நல்லா வருது, ஆனால் அந்த பக்கம் இது வருதா, இந்த பக்கம் இழுத்தாலும் நகராது. நீங்கள் இந்த சர்வோவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் இந்த பக்கத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி பக்கம் போகிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு லேயர் தான் நீங்கள் கட் பண்ணணும். அந்த லேயரையும் சேர்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஞ்சிரும். அப்புறம் நீங்கள் செல்லோ டேப்பை போட்டு தான் நீங்கள் அதை ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்கு பதிலாக ஈஸியான மெத்தட் வந்து ஒரே லேயர் பொறுமையாக கட் பண்ணுவேன். இந்த மாதிரி நைஃப் உங்களுக்கு இந்த வந்து ஹாபி கிராஃப்ட் கட்டர் அப்படின்னு இருக்கும், இல்லை நைஃப் ஒன்று இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லலாம் இது சேல்ஸில் இருக்கும், வாங்கிக்கோங்க. 100 ரூபா தான் வரும். இவனை வச்சு அப்படியே அழகாக நீங்கள் மட்டை பண்ணலாம். இப்போ கட் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், இது வருதா, ஈஸியாக வருதா?
ஆனால் அப்படி இடிக்கிறப்போ ஒரு சவுண்டு வருது. அது என்னென்னா, நீங்கள் கட் பண்ணிட்டு மீதி விட்டுருக்க அந்த பிளாஸ்டிக்கு அதையும் லைட்டாக சிசரை வச்சு பாருங்கள், அந்த சவுண்டு வராது. இந்த ஹார்ன் எடுத்துக்கிறேன். இது எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா ஸ்கேலை வச்சுக்கோங்க. இந்த ஹார்னுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரைட் மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டை நோட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனும் இதில் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுவும் ஒரே ஸ்ட்ரைட்டில் வரணும் இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு டேர்னிங் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மெட்டல் பேப்பர் கிளிப் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு நோஸ் பிளேயரை வச்சு அவனை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்களா? ஒரு எண்டில் ஒரு எல் மாதிரி திருப்பிக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். ரொம்ப அகலமாக இருந்தால் அப்புறம் ஹாண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஷேக் ஆகும். அதனால் இந்த எல் எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் சர்வோவில் இருக்கிற ஹாண்டில் அதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு இந்த பீஸ் வேணும். ஸோ இந்த லென்த்தையும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு ஒயராக அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்குள்ளே விட்டுக்கோங்க, டைட் பண்ணாதீங்க. எய்லரான கரெக்டான பொசிஷனில் பிடிச்சிக்கோங்க. அதாவது கரெக்டாக சென்டராக இருக்கணும். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுற வேண்டியது தான். அவ்வளோதான். சர்வோவில் பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து நல்லா லென்த் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம எப்படி புஷ் ஸ்டார்ட் இன்ஸ்டால் பண்ணுமோ அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போது சர்வோ வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மோட்டரை மவுண்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு எம்டிஎஃப் ஷீட்டை யூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் எவ்வளோ நமக்கு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி அதில் சென்டரும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இது மோட்டரோட உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதை வந்து மாட்டிக்கோங்க. சரியா? அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ அதை வந்து மாட்டியாச்சு. இதில் வந்து மொத்தம் நம்ம ஒரு 5-6 ஹோல்ஸ் போடணும். இப்போ ஹோல்ஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணணும். இப்போ இதுதான் டாப்பு. இந்த மாதிரி தான் நம்ம மோட்டரை மவுண்ட் பண்ண போகிறோம். இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இந்த மோட்டர் கிளாக் வைஸில் சுற்றும் போது ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அதனால் பறந்துட்டு இருக்கும்போது பிளேன் வந்து இந்த பக்கம் பார்த்து திரும்பிட்டே இருக்கும். இந்த யாவை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு மோட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 3 டிகிரிக்கு இந்த பக்கம் திரும்பின மாதிரி வைக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் 3 வாசர் போட்டுக்கிறேன். டாப்பில் 2 போட்டால் போதும், 1 போட்டால் போதும். ஏன்னா பாட்டம்லேயும் சாஞ்ச மாதிரி இருக்கணும். சரிங்களா? அது வந்து த்ரஸ்ட் காம்பன்சேஷன். லெஃப்டில் நீங்கள் அதிகம் வைக்கிறது யா காம்பன்சேஷன். இப்போ மோட்டரை பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆகிருக்கா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பக்கம் வாசலே போட தேவையில்லை. போட்டுட்டு நட்டை மாட்டிடலாம். இந்த நட்டு கலண்டு வராமல் இருக்க ரெட் லாக்கர் போட்டுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஈஸியாக மோட்டரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு
ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஃபியூசலாஜ் மேலே விங்கு நம்ம ரப்பர் பேண்டை போட்டு மாட்டணும். அதுக்கு இந்த ஸ்டிக்ஸை இன்ஸ்டால் பண்ணிடலாம். விங்கு உட்கார இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த ஒரு லேயர் போதா, அதுக்குள்ளே இன்னொரு லேயர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே எப்படி அமுத்தாமல் பிடிச்சிக்கும். இப்போ நம்ம விங்கு வந்து இங்கேருந்தால் ஸ்டார்ட் ஆகும், இந்த இடத்துல முடிஞ்சிடும். நான் வந்து இங்கே ஒன்று, கொஞ்சம் இங்கே ஒன்று, இதில் ஒன்று. இந்த வுட் பீஸ்லேயே நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம், தனியாக ஓட்டம் போடணுன்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு பீஸை போட்டுக்கலாம். ஸ்டிக்கை ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேட்ரி மவுண்ட்டு. இந்த மாதிரி ஜஸ்ட்டு மேலே ஒரு ஷீட்டு, கீழே ஒரு 2 ஷீட்டு நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. அதில் ஸ்ட்ராப்பை போட்டுட்டு நான் இங்கே ஒரு சின்ன பீஸ் ஒட்டியிருக்கேன். இது வந்து விங்கு வந்து நம்ம ரப்பர் பேண்டில் லாக் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் அங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்கு சின்ன பீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேட்ரியை உள்ளே வச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா சின்ன கேப் தான் இருக்குது. விங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட் போகும்ல, அங்கே ஒரு இந்த மாதிரி நைலான் டேப்பு இது ஒட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாப்சிக்கிள், ரிசீவரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலில் ஏலரான்ஸ் மாட்டிக்கோங்க. 2வது சேனலில் எலிவேட்டரு, 3வது சேனலில் இஎஸ்சி மோட்டர். சரிங்களா? ஓகே கைஸ், பில்டு இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் மேலே இருக்கிற இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா டேப்பில் தான் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் அந்த டேப்பை ஒட்டி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நீங்கள் பிளெயின் மேலே ஒட்டிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நீங்கள் பில்ட் பண்ணுற பிளெயினில் அதோட விங்கோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, கார்டு லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டு லென்த்துன்றது விங்கோட லீடிங் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, விங்கோட லீடிங் எட்ஜும் ட்ரெயிலிங் எட்ஜும். லீடிங் எட்ஜிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நீளம் வச்சுருக்கீங்களோ அந்த லென்த்தோட 25லேருந்து 33% வரைக்கும், அதாவது 1/4 இல்லை 1/3 அந்த இடத்துல தான் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செஞ்சுருக்க விங்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். 18 சென்டிமீட்டரில் 1/3 பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸ்பார் வச்சுருக்கோம்ல, கரெக்டாக அந்த இடத்துல அந்த 6 சென்டிமீட்டர் வருது. அந்த ஸ்பாருக்கு கீழே கரெக்டாக நான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி வச்சா தான் ஈஸியாக ஃப்ளை பண்ணோம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா நோஸ் டவுனாக இருக்கலாம், ஆனால் டெயில் டவுனாக இருக்கக்கூடாது. டெயில் டவுனாக இருந்ததுன்னா நோஸ் வந்து மேலே பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வந்து டேக் ஆஃப் பண்ண உடனே இந்த மாதிரி வானத்தை பார்த்தே பறக்கும். அது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கஷ்டமாக இருக்கும். அதனால் நோஸ் டவுனாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் இந்த மாதிரி பறக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேட்டரியை வச்சு தான் நீங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை முன்ன பின்னே போக வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பேட்டரியோட வெயிட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ளையிங்க்கு முன்னாடி எந்தெந்த சேனலில் என்னென்ன வைக்கணும், அப்புறம் அதோட மூவ்மெண்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து எய்லரான்ஸு. சரிங்களா? இது வந்து எதுக்குன்னா பிளேன் வந்து ரோல் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எலிவேட்டரு. இது வந்து பிளேனை அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? இது வந்து ரட்டர். இந்த மாடலில் நம்ம ரட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரட்டர் வந்து பிளேனை லெஃப்ட் ரைட்டு திரும்புறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் ரட்டரை வச்சு நம்ம இந்த மாடலில் லெஃப்ட் ரைட்டு பண்ண போகிறதில்ல. எய்லரான்ஸை வச்சு தான் நம்ம லெஃப்ட் ரைட்டு யூஸ் பண்ண போகிறோம். அதையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா ரிசீவரில் ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா எய்லரான்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனலில் எலிவேட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சேனலில் மோட்டர். ஃபஸ்ட்டு சேனல் 1, அதாவது இதுதான் சேனல் 1. சரிங்களா? ரோல் தான் சேனல் 1. ரோல் வந்து எய்லரான்ஸை ஆப்ரேட் பண்ணோம். இப்போ ரோல் வந்து நீங்கள் ரைட்டில் கொடுக்குறீங்க. பிளேன் வந்து ரைட்டில் ரோல் ஆகணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற எய்லரான் இருக்குல்ல, இதுதான் மேலே வரணும். மேலே வர்றப்போ காற்று அடித்து இதை வந்து அப்படியே கீழே தள்ளும். அப்போது ரோல் வந்து ரைட்டில் போகும், லெஃப்ட் வந்து லெஃப்ட்டில் மேலே வரணும், ரைட் வந்து கீழே போகணும். ஓகேங்களா? சேனல் நம்பர் 2 இது வந்து பிட்ச் நம்ம கொடுக்குறப்போ எலிவேட்டர் வந்து மூவ் ஆகும். இப்போது
பிச் டவுன் கொடுக்குறப்போ எலிவேட்டர் மேலே வரும், பிச் அப் கொடுக்குறப்போ எலிவேட்டர் டவுனில் போகும். எலிவேட்டர் மேலே வர்றப்போ காற்றடிச்சு டெயிலை வந்து கீழே இறக்கும். டெயிலை கீழே இறக்குறப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து மேலே ஏறும். ஸோ அதனால் நீங்கள் பிச் டவுன் கொடுக்குறப்போ பிளேன் வந்து மேலே போகும், பிச் அப் கொடுக்குறப்போ பிளேன் வந்து கீழே வரும். ஏன்னா நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. அதனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலேயும் கீழே மூவ் ஆகும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க, வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ளை பண்ணி நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணாமல் ஃப்ளை பண்ணிங்கன்னா க்ராஷ் ஆகிடும். சரிங்களா? மேலே வரணும், கீழே போகணும், இதுதான் மேட்ரு. அப்புறம் சேனல் 3 வந்து த்ராட்டில். ஓகேங்களா? த்ராட்டில் நீங்கள் கொடுக்குறப்போ இது வந்து இந்த பக்கம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றணும். ஏன்னா நம்ம மோட்டரில் வந்து டில்ட் பண்ணியிருக்கோம், டில்ட் வந்து ரைட் சைடில் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொப்பலரும் உங்களுக்கு ரைட்டு இந்த பக்கம் கிளாக் வைஸில் தான் சுற்றணும். அதே மாதிரி ப்ரொப்பலர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ லீடிங் எட்ஜு ட்ரெயிலிங் எட்ஜு நீங்கள் பார்த்துக்கோங்க. லீடிங் எட்ஜு தான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். சரிங்களா? ஃபுல் ஃப்ளையிங் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.